நான் படம் சூப்பரா இருக்குண்ணா. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. படம் நல்லா வேற லெவலில் இருக்கு. 2 பேருமே அல்லு அர்ஜுனும் சரி, பகல் பாசம் சரி, 2 பேர் ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும் ப்ரோ, ஒரு சாரி சொல்ற சீன் ஒன்று வரும். அதெல்லாம் படத்துல வேற லெவல் காட்டியிருப்பாங்க. படம் கொடுத்த காசுக்கு ஒர்த்து, வேற லெவல் படம். நல்லா இருக்கு. படத்துல என்னன்னா வந்து இந்த கேஸ்ட் வந்து சொல்றாங்க, அந்த விஷயம் சொல்றாங்க. அந்த அண்ணா தம்பி கேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து கடைசியில வந்து லாஸ்ட்ல ஒன்னா சேர்றாங்க 2 பேருமே வந்து. அந்த படம் நல்லா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கணும். கேஸ்ட் வந்து மேக்ஸிமம் சொல்றது பிரிக்க கூடாது 2 பேருமே. அது நல்லா இருக்கு படம். அது பார்த்து நல்லா இருக்கும். செகண்ட் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் நல்லா வேற லெவலில் இருந்துச்சு. இது தேர்ட் நல்லா இருக்கு நினைக்கிறேன். பார்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த அண்ணன் கேரக்டர் வந்து பிரிஞ்சு போறாங்க. அதுக்கு காட்டுறாங்களே, கேஸ்ட் காட்டுறாங்க. இதில் வந்து ஒன்றா சேர்றாங்க 2 பேருமே. அந்த படம் வேற லெவலான கொடுத்த காசுக்கு ஒர்த்து ப்ரோ. நல்லா ஃபைட்டு அடிச்சுக்க முடியாது ப்ரோ. ஃபைட்டு வந்து வேற லெவல். நல்லா ஃபைட் நல்லா கொடுத்துருக்காரு படம். நல்லா ஃபைட்டு தரமா இருக்கு. ஃபைட்டு எந்த ஃபைட்டும் அந்த இது சொல்ல முடியாது, மொக்கன்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபைட்டுமே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கும், கொஞ்சம் லேக் அடிக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்கு. கொடுத்த கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணால் நல்லா இருக்கும். ஓரளவு கொஞ்சம் கட் பண்ணால் போதும், ரொம்ப கட் பண்ண நல்லா இருக்காது. கொஞ்சம் கட் பண்ண நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 10 கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரோ. என்ன ப்ரோ? புஷ்பா. தேங்க்ஸ் ப்ரோ. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல வந்து ஃபேமிலியை காட்டினாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸை காட்டினாங்க, அந்த கள்ளக்கடத்தலாம் பண்ணுற மாதிரி. அதில் தான் வந்து முடியும்னு நினச்சாங்க. இது வந்து சென்டிமெண்ட்டில் வந்து முடிஞ்சிருச்சு. சென்டிமெண்ட்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா கங்கோ 2 வந்தது, கங்கோ 1 வந்துச்சு. கங்கோல வந்து இப்போ சென்டிமெண்ட்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது. இது கனெக்ட் அந்த மாதிரி பெரிய படம் இப்போ புஷ்பா வந்திருக்காங்க எப்படின்னா? இல்லை, கனெக்ட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து படத்தை ஏற்றுப்பாங்களா, இல்லை தெலுங்குக்கும் தமிழுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க? நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். சென்டிமெண்ட் தானே. லாஸ்ட்டில் வந்து சென்டிமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்த்து வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகவே என்ன இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக பிஸ்னஸ், அந்த கள்ளக்கடத்தல், அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. அவரை பிடிச்சிருவார்னு நினச்சா அது பிடிக்கவே இல்லை. அவர் லாஸ்ட்டில் அந்த போலீஸ்காரே அவரே தானே அழிச்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சமந்தா பண்ணியிருந்தாங்க, இப்போ பண்ணியிருக்காங்க. நல்லா தான் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நோ ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப லாங்காக இழுத்த மாதிரி தோணுது. ஷார்ட்டாக முடிச்சுக்கலாமா தோணுது. வில்லங்கர் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. அவரோட இது நல்லா தான் கொடுத்துருக்காரு. மற்ற கேரக்டர்னா எல்லாமே அதான் சொல்கிறேன்ல, எல்லாமே வந்து அவங்க கொண்டாந்தது ஐடியா என்ன ஆச்சுன்னா, மோஸ்ட்லி என்னன்னா அந்த கள்ளக்கடத்தில் கொண்டாந்த மாதிரி தெரியல. சென்டிமெண்ட்டை கொண்டாந்து லாஸ்ட்டில் முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். கள்ளக்கடத்தில் தான் காட்டினது அந்த இடத்துல. ஆனால் சென்டிமெண்ட் தான் அங்கே வந்து அப்பா வந்து எப்படின்னா 2ஆம் தரமோ அது சம்திங் இருக்கு, அவங்க விட்டுட்டுறாங்க. அவங்க பேரை நிலைநாட்டுற மாதிரி ஆகிப்போச்சு, அந்த இடத்துல ஏற்றுக்கின மாதிரி ஆகிப்போச்சு. தோணுது, இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகுது. ஓகே, ரொம்ப அதான் ரொம்ப நேரம் இழுத்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா தோணுது. ஓகே, நல்லா ஓ புஷ்பா அப்படியா? அவர் இப்படி பண்ணுவாரு அவ்வளோதான். புரியல, என்ன டைலாக்? புஷ்பானா புரியல, நீங்க சொல்லுங்க. ஓ புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயர்ரா? புரியல.